ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تأكلوا الربا أضعافا مضاعفة صدق الله العليم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாம் நம் உயிரின் மேலான அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தாரான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாட்டுமாக ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் 2 நோன்புகளையும் 3வது தராவியும் தொழுதுவிட்டு அவருடைய புனிதமான இல்லத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம். நாம் வைத்த நோன்புகளையும் நாம் தொழுத தராவி தொழுகைகளையும் அல்லாஹ் கபூல் செய்து தந்தல்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஆஃபீஸ் அவர்கள் இன்று ஆலை இம்ரான் என்கிற அத்தியாயத்தை நிறைவு செய்தார்கள். சூரத்து நிசாவை ஓத ஆரம்பித்திருக்கிறார்கள். அல்லாஹ் கபூல் செய்வானாக. 3வது தராவி ஒருவர் தொழுதார் என்று சொன்னால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், யுனாதி மலாயிகா, மலக்குமார்களை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்வான், தஅத்தல் அர்ஷ், அரிசை சுமக்கக்கூடிய மலக்குமார்களை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்வான், இஸ்தஅனஃபல் அமல், உங்கள் அமல்களை நீங்கள் நன்றாக செய்து கொள்ளுங்கள். அப்படி செய்தீர்கள் என்று சொன்னால் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிக், முன் சென்ற அனைத்து பாவங்களையும் மன்னிப்பதாக அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். துர்ரத்துன் நாசின் என்கிற கிதாபிலே இந்த பதிவை பார்க்கிறோம். அப்பேற்பட்ட முன் சென்ற அனைத்து பாவங்களையும் மன்னிக்கப்பட்ட நல்ல அடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. ஆமீன். நேற்றைய தினமும் சரி, இன்றைய தினமும் சரி, பொருளாதாரத்தை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகம் பேசிக்கொண்டே வந்தான். மனிதன் சம்பாத்தியம் செய்வது, சம்பாதிப்பது அது ஹலாலான முறையில் இருக்க வேண்டும். அதற்கு அவன் எந்த தொழிலை வேணாலும் செலக்ட் பண்ணலாம். அது செருப்பு தைக்கிற தொழிலாக இருந்தாலும் மார்க்கத்தின் அனுமதி உண்டு. காரணம் அது ஹலால் என்பதால். ஆனால் ஹராமான வட்டி போன்ற பொறுமையான விஷயங்களை விட்டு நீங்கள் தவிர்ந்திருங்கள். அது ஹராம், பச்சை ஹராம் என்பதால் சொல்லப்படுது. அல்லாஹ் அக்பர். நேற்றைய தினமும் பேசப்பட்டுச்சு, இன்றைய தினமும் யா ஐயோ அல்லதீன ஆமனோ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா தஅகுலு ரிபா, வட்டியை சாப்பிட வேண்டாம், அல்ஆஃப முலஅஃபா, பன்மடங்காக சாப்பிட வேண்டாம். வட்டியில பலவிதமா இருக்கு. இன்னைக்கு பேர்னா பல பேர் வச்சிருக்கிறாங்க. கந்து வட்டின்றான், ஸ்பீடு வட்டின்றான், என்னென்னமோ பேர் இருக்கு. தண்டல்ல இருந்து ஆரம்பிச்சு அல்லாஹ் அக்பர். இது மார்க்கத்திலே முழுமையாக தடை செய்யப்பட்டது. இதை குறித்து அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல எச்சரிக்கை தந்திருக்கிறார்கள். 70 விதமான பாவத்திற்கு இது சமமா. வட்டி இருக்கிறது ஆரம்பத்துல வாங்கும் போது கொஞ்சம் நன்மையா இருக்கிற மாதிரி தெரியும், நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அவன் குடும்பமே நடுத்தெருக்கு வந்தாலும் எத்தனையோ குடும்பங்கள் தூக்கு போட்டு சாவதையும் தற்கொலை பண்ணிக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். முழுக்க முழுக்க இந்த மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டது வட்டி. இன்னைக்கு நம்மால நிறைய பேர் இதுல இருக்கிறாங்க. நல்லா காப்பாற்றணும். தெளிவாக இந்த மார்க்கம் ஹலாலான சம்பாத்தியம் உனக்கு எது இருக்குதோ அதன் அடிப்படையில் நீ தேடிக்கொள். உதாரணமா ஜும்மாவுக்கு பாங்கு சொல்ல அழைக்கப்பட்டா நீங்க உங்களுடைய வியாபாரங்கள்லாம் நிறுத்திவிட்டு பள்ளிக்கு வந்துருங்க. அதுக்கு பின்னாடி அல்லாஹ் சொல்றான், வபுதகு மின் ஃபதுலில்லாஹ், ஜும்மா தொழுகைக்கு பின்னால நீ அல்லாஹ்வுடைய ஃபதுல போய் தேடு, நீ வியாபாரம் செய்யு, ரிஸ்க தேடு என்பதா சொல்லப்படுது. ஃபரீலத்தம் பாதல் ஃபரீலா, பர்லு தொழுகைக்கு பின்னாடி ஒரு பருள் இருக்கு. அது உன்னுடைய குடும்பத்திற்காக, உன்னுடைய பிள்ளை குட்டிகளுக்காக நீ சம்பாதிப்பது அது மார்க்கத்திலே உண்டு. அதுவும் ஃபருளு, அதுவும் ஹலால் என்பதாக சொல்லப்படுது. மாறாக கடனுக்காக காசு வாங்கி அதற்கு சில தவணைகள் கொடுக்கப்பட்டு அந்த தவணையை மீறுகிற பொழுது நான் 1000 ரூபாய் நான் கொடுக்கிறேன், திருப்பி கொடுக்கிற பொழுது நீ 1200 ரூபாய் கொடு, இது பச்சை ஹராம். இது மார்க்கத்திலே முழுமையாக தடை செய்யப்பட்ட உண்டு. எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னா 70 வகையான பாவத்திற்கு இது சமமாகும். அதிலே ஆக சின்ன பாவம் என்னன்னா
தன்னுடைய தாயோடு அவன் உறவு கொள்வான். சொல்ல அல்லாஹ் காப்பாற்றணும். சில விஷயங்கள்லாம் மார்க்கத்துல தெளிவா சொல்லப்படுது. எல்லா பாவத்தையும் குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மது அருந்துவதை குறித்து அல்ல பெரும் பெரும் பாவங்களை குறித்து சொல்றான். வட்டியை குறித்து பேசுகிறது மட்டும் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது நீங்க வட்டியை மட்டும் விடலைன்னா நான் உங்கள்கிட்ட போர் புரிவேன்றான். இல்லம் தஃஅலு, நீங்க மட்டும் வட்டி வாங்குறத விடலைன்னா அரபின் மின் அல்லாஹ், ஹர்ப் என்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். போருக்கு நான் வருவேன்றான். மற்ற விஷயங்கள்லாம் ஒவ்வொரு குற்றத்தை குறித்து கொலை கொள்ளை திருட்டு விபச்சாரம் எல்லாத்தையும் பற்றி அல்லாஹ் பேசுறான். அது பெரும் பாவம் சொல்றான். வட்டியை பத்தி குறித்து பேசுகிறது மட்டும் அல்லாஹ் சொல்றான், நான் உன்கிட்ட போர் புரிவேன், ஒழுங்கா நீ அதை விட்டு வெளியே வந்துரு அப்படின்னு சொல்றான். அப்ப எவ்வளவு பெரிய சில மார்க் அறிஞர்கள் எழுதுறாங்க, அக்பஹல் கபீர், ஆக கெட்டமான மோசமான அதனுடைய வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவதற்கே முடியாத அளவுக்கு இருக்கிறது. இன்னைக்கு நம்ம நிறைய சமுதாயத்துல பார்க்கிறோம், ஹலாலான சம்பாத்தியம் அது ஒரு கைத்தொழிலாக இருக்கட்டும், அது சிறப்பாக அவருடைய வியாபாரத்தை பரக்கத்தாக ஈட்டி தரும் என்பதாக பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மக்கால உள்ள முஸ்லிக்கீன்களும் சரி, மதீனாவில் உள்ள யூதர்களும் சரி, சில பேர் வட்டி வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு கூட்டம் வட்டி கொடுக்கும், ஒரு கூட்டம் வட்டி வாங்கிட்டு இருக்கும். அந்த பேர் சரியா நாம வரல, முகைரான்னு சொல்லி ஒரு கூட்டம் வட்டி வாங்கும், ஒரு கூட்டம் வட்டி கொடுக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ஆயத்து இறங்குது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஅகுலுர் ரிபா, வட்டியை நீங்கள் உண்ண வேண்டாம், அல்ஆஃபா முல்லாஃபா, பன்மடங்காக ஆக்கி உண்ண வேண்டாம் அப்படின்னு வருது. அப்ப அந்த ரெண்டு டீமும், வட்டியை கொடுத்த டீமும் சரி வாங்கின டீமும் சரி சொல்றாங்க, இந்த ஆயத்தை இறங்குறதுக்கு முன்னாடியே நாங்க ஒப்பந்தம் போட்டுட்டோம், எனவே நாங்க இருந்து பரிசீலனை பண்ண முடியாது, சமரசம் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. எனவே அப்பொழுது கவர்னரா இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அங்கே மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட போய் சட்டத்தை கேட்கிறாங்க. ஆயத்து இறங்கிருச்சு. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு சட்டத்தை கேட்கிறாங்க, ஒழுங்கா நீங்க இதுல இருந்து வெளியே வந்துருங்க, ஒழுங்கா இந்த வட்டியில இருந்து நீங்க வெளியே வந்துருங்க, இல்லைன்னா கடுமையான தண்டனை இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அசல் மட்டும் நீங்க வாங்கிக்கலாம், 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 1000 ரூபாய் மட்டும் வாங்கிக்கலாம். அதுக்கு மேல உள்ள 200 400 600 இது எதுவுமே கூடாது. காபால நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய சிறிய தந்தையிட்ட இருந்து நிறைய பேர் வட்டி வாங்கினாங்க, அது எல்லாத்தையும் நான் தள்ளுபடி செய்யறேன். அறியாமை காலத்தில் வாங்குற எல்லா விஷயத்தையும், இந்த வட்டி போன்ற பெரும் பாவங்கள் எல்லாம் என் காலுக்கு கீழே போட்டு நான் புதைச்சிட்டேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு மிக கடுமையான விஷயங்கள் எல்லாம் வருது. ஹர்ப் என்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான், போருக்கு வருவேன் என்பதாக சொல்றான். எனவே இது முழுமையாக நாம் தவிர்த்து வெளியே வர வேண்டும். நிறைய நல்லடியார்கள், நிறைய பெரியவங்க, இன்னைக்கும் நம்முடைய இருக்கக்கூடிய சில பெரிய மனிதர்கள் எல்லாம் வட்டியின் பக்கமே நெருங்காம இருக்காங்க. எல்லாம் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து வச்சிருக்கிறாங்க. சில பேர் வட்டி இருந்தா மட்டும்தான் வாழ முடியும், அதாவது கியாமத் நாள் நெருங்க நெருங்க பெரிய பெரிய சின்ன சின்ன பாவம்லாம் அசால்ட்டா செய்யற பெரிய பாவமா மாறிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் நம்ம சின்ன விஷயமா நினைக்கிறோமோ, வட்டி இதெல்லாம், இந்த வட்டி போன்ற இந்த பெரும் பாவங்கள் எல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமா அமலுக்கு வந்துருச்சு, அமல்ல இருக்கு. இப்படின்னா கியாமத் நாள் நெருங்கிருச்சுன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை நம்ம தவிர்த்து வெளியே வர வேண்டும் என்பதை தான் நாம் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம். அல்லாஹ்வுடைய ஃபலலை, வியாபாரத்தை நாம் செய்யலாம், இது ஹலால், இதன் மூலமா பன்மடங்கு பரக்கத்தை அல்லாஹ் கொடுப்பான். அது அந்த விஷயத்தை, ஹராமான விஷயத்தை, வட்டியை விட்டு அறமே நாம் தவிர்ந்திருப்பது நல்லது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினாங்க. அது போன்ற சிறந்த மக்களாய் இன்னைக்கு ஏடிஎம் கார்டு வைக்கிறதெல்லாம் நம்ம கண்ணியமா நினைக்கிறோம், நான் பெருமையா நினைக்கிறேன். ஏடிஎம் கார்டு அது ஒரு கடன் கார்டு, அது இந்த பேங்க் சம்பந்தப்பட்டது எல்லாமே அந்த வட்டி போன்ற விஷயங்கள் எல்லாம் அதுலதான் முக்கியமா வருது. அதெல்லாம் பெரும்பாலும் தவிர்ந்திருக்கிறது நல்லது. அதுல வர காசை நான் கணக்கு போட்டு கொடுக்கணும், அது நீ யாருக்கும் தெரியாம கையை மூடி கொடுத்துருன்றாங்க. இது எல்லாமே அக்குபாக கபாயி, மிக கேடு கெட்டது இதன் மூலமா வரக்கூடிய அத்துணை வருவாய்களும். எனவே ஆதமுடைய மகன் அவன் சாப்பிடக்கூடிய உணவிலே ஆக மிக பெரிய கெட்டது என்னன்னா இதுதான் சொல்றான். ஹதீஸிலே இருக்கு, மதுவை விட மிகப்பெரிய ஒரு பெரும் குற்றம் இருக்கிறதுன்னு சொன்னா, பெரிய பாவம் இருக்குன்னு சொன்னா அது வட்டி தான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எனவே நன்கு விளங்கணும், அல்லாஹ் ஹர்ப் என்பதாக சொல்லுகிறான், போர் புரிவன் நீ விட்டுன்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மதுவை விட ஒரு பெரிய பாவம் இருக்குன்னா அது வட்டின்றாங்க. எனவே இதை விட்டு கண்டிப்பா நாம் வெளியே வர வேண்டும்.
ஹலாலான சம்பாத்தியத்தை பொருளீட்டி அதில் வரக்கத்தை பெற வேண்டும் என்பதாக நாம் சொல்லுகிறோம். அல்லாஹ் அப்பேற்பட்ட நற்பாக்கியவான்களாக நல்லடியார்களாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன். ஆஃபிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நோன்பு வைக்கும் நியத்து நவைத்து சௌமகதின் அன் அதாஇ ஃபர்லி ரமலானி ஹாதி சனதி லில்லாஹி தஆலா. இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் ஃபரலான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நியத் செய்கிறேன் அல்லாஹ்விற்காக வேண்டி. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.